இங்க எழிலுமே தன்னோட இசை வெளியீட்டு விழாக்கு வீட்ல இருக்க எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாக்கியா கிட்டயும் சொல்லி நீங்க கண்டிப்பா வரணும். அது மட்டும் இல்லாம நீங்க நெறைய பேர கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே பாக்கியாவுமே இந்த பக்கம் எழில் வீட்ல இருக்கும்போது அவங்கள அவமானப்படுத்தின நெறைய பேர் வீட்டுக்கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே இன்னைக்கு இந்த ஃபங்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அவங்களையும் வர வைக்கிறாங்க. ஆனா அங்க வந்த எல்லாருமே எழில பார்த்துட்டு சும்மா வாய பொளக்குற மாரி பரவாயில்லப்பா நம்ம என்னவோ எழில் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான்னு நெனச்சோம். பரவால்ல இவன் படம் எடுத்து இப்ப பாரு டைரக்டராவே ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இங்க லேட்டா தான் பாக்கியா வராங்க. பாக்கியா வந்துட்டு இந்த பக்கம் எழில் கிட்ட ஆல் தி பெஸ்ட் எழில் கண்டிப்பா நீ கலக்கணும் உனக்காக தான் அம்மா நிறைய விஷயம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏற்கனவே பண்ண விஷயத்த எல்லாமே இந்த பக்கம் எழில் கிட்ட சொல்றாங்க. இது கிட்டோன்னு எழிலுமே கண்டிப்பாமா நீ கவலையே படாத இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரத்தில் அமிர்தாவுமே என்னாச்சு எழில் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இங்க எழில் கிட்ட கேட்கறாங்க. அப்ப அமிர்தா கிட்ட இங்க பாரு இந்த படத்தோட உண்மையான கரு என்ன அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நான் அம்மாவை பெருமைப்படுத்துற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அமிர்தா ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க. எங்க இது பண்ணாதீங்க சொன்ன கேளுங்க படம் ரிலீஸ் ஆகட்டு ஏன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களோட அப்பா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஈஸ்வரி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ மட்டும் இந்த விஷயம் வெளியில தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி ஆண்டி தேவையில்லாம பெரிய விஷயத்த பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க அமிர்தா எவ்வளவோ எழில தடுத்து பாக்குறாங்க. ஆனா எழிலுமே இங்க பாரு அமிர்தா இவ்வளவு நாளா எங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த நான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க எந்த அளவுக்கு முன்னேறினாங்க எவ்வளவு துரோகங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த படத்துல நான் முழுசாவே கொட்டி வச்சிருக்கேன். ஆனா அதே விஷயத்த இப்ப நான் எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா பேச போறேன். இதை பத்தி பேசுறதுனால கண்டிப்பா இங்க எங்க அம்மாவை பெருமைப்படுத்தின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி சிங்கிள் உமனா இருந்து எல்லாரும் ஜெயிச்சு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்க எழில் ரொம்பவே பாசிட்டிவா பேசிட்டு இருக்காரு. ஆனா இது கேட்டுட்டு இருக்க அமிர்தாவுமே இங்க பாருங்க நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் நான் ஏத்துக்கிறேன். பட் ஆனா இப்ப அது வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க கொஞ்சம் முடியிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் பக்கத்துல கூட நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா எழிலுமே அதை கேட்கறதாவே இல்ல. கண்டிப்பா இதை நான் பண்ணதான் போறேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஸ்டேஜுக்கு ஏறிடுறாரு. ஸ்டேஜுக்கு ஏறதை பார்த்த உடனே இந்த பக்கம் அமிர்தாவும் பதறி போயிட்டு டேரக்டா பாக்கியாட்ட இங்க பாருங்க இந்த மாதிரி எழில் இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இவர் எடுத்திருக்க படமே உங்களை பத்தி தான். நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தீங்க உங்க லைஃப்ல என்னென்ன துரோகம்லாம் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே எழில் தான் சின்ன வயசுல இருந்து அவர் கண்ணால பார்த்த எல்லா விஷயத்தையுமே ஒரு படமாவே எடுத்துட்டாரு. இப்ப இதை பத்தி இங்க வந்து ஸ்டேஜ்ல பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவும் பாக்கியாட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே பதறி போயிட்டு ஐயோ இந்த டைம்ல இங்க ராதிகா எல்லாம் வந்திருக்காங்க உண்மையுமே ரொம்பவே கஷ்டமா போயிடும். இந்த விஷயத்துல எப்படியாவது நம்ம எழில தடுக்கணும். ஏன்னா இந்த படத்துல ராதிகா சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கும். அவங்க இப்ப அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க. முதல்ல தான் நம்ம அவங்கள கெட்டவங்கள நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்க கிடையாது. எழில் தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ பண்ணிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழில் தடுக்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு ஏற போறாங்க. ஆனா ஸ்டேஜ்ல இருக்கிற கார்டுமே இங்க பாருங்கம்மா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது என்னால இதுக்கு மேல உங்களை ஸ்டேஜுக்கு விட முடியாதுன்னு சொல்லி இங்க பாக்கியாவையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. அதே நேரத்தில் இங்க எழிலுமே இங்க இந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பத்திரிக்கைக்காரங்களும் வந்து இங்க எழில் கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எழில் இருந்துகிட்டு இங்க பாருங்க இந்த படத்துக்கு எதுக்கு நீங்க பாக்கியலட்சுமி என்ற பேர் வச்சிங்கன்ட்டு நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்ல போனா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இது எங்க அம்மாவோட பேர் தான். ஆனா இது உண்மையிலுமே ஒரு சிங்கிள் உமனோட ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த பத்திரிக்கைக்காரங்களோ ஓ அப்படின்னா இது ஒரு குடும்ப கதையா எந்த குடும்ப கதை ஒருவேளை இது உங்க குடும்ப கதையா அப்படின்ற மாதிரி எழில் கிட்ட கேட்கறாங்க. அப்ப எழிலுமே சைலண்டா அவங்கள பாக்குறப்போ இல்ல சார் நான் இப்படி கொஸ்டின் கேட்கறேன் நீங்க தப்பா நினைக்காதீங்க. இல்ல உங்க அம்மாவோட பேரை வச்சிருக்கீங்களே அதனாலதான் கேட்டேன் உங்க கதையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட எழிலுமே நீங்க கேட்கறது சரிதான் இது எங்களோட குடும்ப கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து பத்திரிக்கைக்காரங்களுக்குள்ள லைட்டா பேசி சிரிச்சுக்கிட்டு ஏன் சார் ஆல்ரெடி தான் உங்க குடும்ப கதை தான் நெட்லயே வந்து நாரிக்கிட்டு இருக்கு அப்புறம் எதுக்காக இதை ஒரு படமா வேற எடுத்து வச்சு இதை நாங்கெல்லாம் வந்து பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி இங்க எழில ஃபேஸ்ல அடிச்ச மாதிரி கேட்கறாங்க. ஆனா அப்ப எழிலுமே இங்க பாருங்க சார் எங்க குடும்பத்தில் நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்களை பத்தி நீங்க வெளியில கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வெளியில வர்ற விஷயம் தான் உண்மை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா எந்த அளவுக்கு முன்னேறினாங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் உமனா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எத்தனை பேர் தடங்களா இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இதுல புகுத்தி இருக்கேன். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உமன்ஸ் யாரும் சாதாரண ஆளும் கிடையாது. அவங்களும் முன்னேறி வர்றதுக்கு உண்டான திறமைகள் படைச்ச ஒரு சக்தி வாய்ந்த ஆள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற ஈஸ்வரிக்கும் கீழே இருக்கிற கோபிக்கும் எங்க முகத்துல அடிச்ச மாதிரி ஆயிடுது. ஏன்னா இங்க பாக்கியாக்கு துரோகம் பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான். அப்ப கண்டிப்பா ஈஸ்வரி இந்த படத்துல இருப்பாங்க. ஈஸ்வரி சம்பந்தப்பட்ட கேரக்டரை ரொம்பவே மோசமா எழில் காட்டியிருப்பான். ஏற்கனவே எழிலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பிடிக்காது. அதுக்காகவே அவங்க அம்மாவை நல்லவளா காட்டுறதுக்கு என்ன கெட்டவளா காட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோவப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா எழிலுமே இங்க பாருங்க இந்த படம் உண்மையிலுமே உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க இப்ப இப்படி பேசிட்டு இருக்க இந்த படத்தை ஒரு நாள் நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. அந்த அளவுக்கு தெளிவான படம் இது அப்படின்ற மாதிரி இங்க எழிலுமே சொல்லி முடிச்சுட்டு கீழே வராரு. ஆனா கீழே வந்த உடனே பாக்கியமே என்ன எழில் இப்படி பண்ணிட்ட உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ எதுக்காக வேஸ்ட் பண்ண உனக்கு சினிமாட்டிக் வாழ்க்கையில இப்பதான் முதல் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸ்ல உன்னோட
உன்னோட திறமையை மிக்க ஏதாவது ஒரு கதையை நீ கொடுத்துருக்கலாம்ல, எதுக்காக என் லைஃப்பை பத்தி ஒரு கதையை நீ காட்டுறேன்னு சொல்லி உன்னோட கெரியரை கெடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா கேட்குறாங்க. ஆனா பாக்கியாவை பார்த்து எழிலுமே, இங்க பாருமா, நான் என் லைஃப்ல முதல்ல பார்த்த ஹீரோயினே நீதாம்மா. சொல்லப்போனா நீ மட்டும்தான் ரொம்பவே தைரியமா எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. உன்ன மாதிரி தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. உனக்காகவே இந்த படம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். சொல்லப்போனா அதுக்கான சான்ஸ் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது, அதை நான் செஞ்சுட்டேன். அதனால இந்த விஷயத்துல தயவு செஞ்சுமா, மற்றவங்க என்ன எதிர்த்தாலும் பரவாயில்ல, நீ என்ன எதிர்க்காத அப்படின்ற மாதிரி இங்க எழிலுமே பாக்கியாக்காக பேசிட்டாங்கிறது கிளம்புறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட, ஆமாண்டா நீ நல்லா பண்ணிட்ட, சொல்லப்போனா எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்ட, இதுக்கு மேல எங்க முகத்திலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோபியை கூட்டிட்டு ஈஸ்வரியுமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ராதிகாவுமே, சரி பாக்கியா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏன்னா ராதிகாக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படத்துல கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழிலுமே இங்க எப்படியாவது நம்ம பாட்டியை சமாதானப்படுத்தி ஆக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டேரக்டா இங்க பாக்கியோட வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல இங்க பாக்கியாவே இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் பேசாம ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்தோன்னு ஈஸ்வரி பாக்கியாட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் பாக்கியா, உன் பையனை இந்த மாதிரி எங்க மேல கோபத்தை ஏத்தி ஏத்தி இப்ப பாரு அவன் எங்களை பத்தி எப்படிப்பட்ட படம் எடுத்து வச்சிருக்கானே தெரியல. இப்ப அது வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு எங்களோட பேரே நார போது பாரு, ஊரே எங்களை காரி துப்ப போகுது அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி பாக்கியாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எழிலும் அவர் தான் வீட்டுக்கு வராங்க. அப்ப கரெக்டா எழில் இருந்துகிட்டு, இங்க பாருங்க பாட்டி, நீங்க சம்மந்தம் இல்லாம அம்மாவை திட்டவளை வச்சுக்காதீங்க, இது முழுக்க முழுக்க என்னோட பார்வையில இருந்து எடுத்த படம். நான் அம்மாவை நீங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெகட்டிவ் கேரக்டர்லாம் இந்த படத்துல நான் கொடுக்க கிடையாது, நீங்க ஒரு சென்டிமெண்டல் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கிட்டோன்னு ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன இது சென்டிமெண்டல் கேரக்டர்னா எனக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது ஒண்ணு இல்ல, உங்க பையனை மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்கும், உங்க பையனுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாசமிக்க கேரக்டர்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்னடா என்ன கலாய்க்கிறியா, நான் என் பையனை பிடிச்சு வச்சுட்டே இருக்கேன், அவனை என்னோட அடாப்டிலே வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நீ என்ன சொல்லி காட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா எழில் இருந்துகிட்டு, இங்க பாரு ஈசு, நான் இப்படிலாம் எடுக்க கிடையாது, நான் நல்லா தெளிவா எடுத்திருக்கேன், நீங்க பண்ணதா இருக்கட்டும் அம்மா பண்ணதா இருக்கட்டும் இதுல ரொம்பவே ரியாலிட்டிக்கா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு என் மனசார நான் என் கண்ணால பார்த்த விஷயங்களை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்க எப்பவுமே உங்க பையன் தான் உனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்க உங்க பையனை ரொம்பவே கேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்காக தான் நீங்க கேரிங் கேரக்டரா இருக்கீங்கிறது தான் இப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரிட்ட சமாளிக்கிறாங்க. ஆனா கோபிக்கு ரொம்பவே தெளிவா புரியுது, எழில் எடுத்திருக்க படத்தோட வில்லனி நாம தான் அப்படின்ற மாதிரி அவருமே யோசிச்சுக்கிட்டு, எழில் உன்னோட படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி இங்க எழிலுக்கு கை கொடுத்துட்டு அங்க இருந்து கோபி கிளம்புறாங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாக்கும் கோபி ஏன் கஷ்டப்படுறாரு, கோபி ஏன் இந்த பக்கம் ரொம்பவே சேடாகி கிளம்புறாரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இங்க எழில் கிட்ட போயிட்டு, இங்க பாரு எழில், நீ இந்த படத்துல வேற ஏதாவது தப்பான விஷயத்த காட்டியிருக்கியா, உங்க அப்பா ரொம்ப கெட்டவர், அதே நேரம் ராதிகாவுக்காக தான் என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எழிலுமே, இங்க பாருமா, இந்த படத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு நான் விரும்பல, இந்த படம் வர்றப்ப நீயே பார்த்துட்டு கண்டிப்பா நீ என்ன பாராட்டுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழிலுமே ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் பாக்கியாவுமே இந்த எழில் பண்ணி வச்சிருக்க விஷயத்துல என்னென்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்காங்க.